சரி, அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும், நீ எழுதல? வேண்டாம், நீங்க இப்படி அப்செட் ஆகாதீங்க. கஷ்டப்பட்டு உங்களை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன், திருப்பி வேற ஒரு விஷயத்துக்கு அப்செட் ஆகுறீங்க பத்தியா? அப்புறம்டா, என்ன சொன்னவெல்லாம் முடிச்சிங்களா? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. கோவமா இருக்காதீங்க, இப்படி ஹர்ட் பண்ணாதீங்க. மெயில் பண்ணிட்டல அதை? இப்போ சிசி வச்சு மெயில் பண்ணிட்டேன். நான் உங்க 2 பேர் சிசி வச்சு மெயில் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் நான் அப்புறமா செக் பண்றேன். சாரி அம்மே. உச்சில வயிறால கோவம் வேண்டாமா? எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா? இதுல பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. சரி, அப்புறம் உங்க ரூமுக்கு போறீங்களா இல்லை இங்கே நம்ம ரூம்ல படுக்க போறீங்களா? அம்மா வீட்டுக்கு போறீங்களா? என்னங்க? இல்லை, உங்க டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. நீங்க எடுக்கிறது தானே முடிவு. அம்முல உச்சில கோவம் வேண்டாமா? கோவப்படுறதுக்கு தகுதி இருக்கா? நான் அப்புறமா சொல்றேன், ப்ளீஸ். வேண்டாம். யார் முன்னாடி ரியாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் ஜென்மத்துக்கும் சொல்லிட்டேன். என்ன? நான் ரியாக்ட் பண்ணல. நல்லா பேசுங்க. இப்போ என்ன அமைதிப்படுறதுக்கான விஷயம் இல்லைல்ல? அதுக்கப்புறம் திருப்பி நீங்க கோவப்பட மாட்டீங்களா? சொல்றேன், நம்புறேன். உங்க 2 பேருக்கும் ஓகே இல்லை வெள்ளிக்கிழமை ட்ரெஸ் எடுக்க போறது? எனக்கு ஓகேப்பா, ஜாலி தான். சாரி. அடியே, சாரி சாரி. நானே முடி வெட்டி விட போறேன் பாரு. விட்டுருவீங்க? ஆமா. சரி, வெட்டி விட்டுக்கோங்க. உனக்கு பரவாயில்ல. உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பார்லர் எப்ப போறோம்? ஃபர்ஸ்ட் ஷாப்பிங், இந்த மாதிரி ஊர் சுத்துற வேலையெல்லாம் முடியட்டும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்லர் ஆஃபீஸ் மட்டும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கல்ல. ஓகே ஓகே. டிக்கெட் பார்த்து போட்டுரு. பண்ணிட்டேன்டா. அவங்களுக்குலாம் போடாதுன்னா வரலையா? அவங்க 2 பேரு அப்புறம் துர்கா அவங்களாம் ஒண்ணா வந்துட்டாங்க ஹைதராபாத் கொச்சின் ஸ்ட்ரைட்டா. ஓ, டேரக்டா வந்துருவாங்களா? ஆமா ஆமா. நாம தாத்தா பாட்டி தான், யார் யார் வராங்கன்னு தெரியல. சரி, கீழே பேசிட்டு போட்டுடுறேன். அவங்க பெரியப்பா சித்தப்பா அத்தை அவங்களா வர இருக்காங்களோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டையும். அப்ப நான் அப்பா அம்மா போயிட்டு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். நானும் வரேன், எனக்கு போர் அடிக்கும். சரி, வா போலாம். நாங்க போயிட்டு டிக்கெட் கதையெல்லாம் பேசிட்டு வரோம். சரி சரி, பேசிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. வந்தீங்க கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சரியா, ஹாஃப் அன் ஹவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, போயிட்டு வந்துடுறோம். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துடுறோம். இப்போ சொல்லு, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணான்? சரி, நான் என்ன சொன்னாலும் போய் அவன்கிட்ட கேட்க கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன விளையாடுறியா? ப்ராமிஸ் பண்ணுங்க, சொல்றேன். அதெல்லாம் மாட்டேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். குட்டிமா, நான் உங்களுக்கு கேட்க வேணாம்னு சொல்லல. இப்ப வேண்டாம், அப்புறமா கேட்டுக்கலாம். இந்த அப்புறம் எப்போதான் வரேன்னு சொல்லேன். எல்லாம் வர வேண்டிய காலம் வரும், அது உங்களுக்கே தெரியும், அப்ப பாத்துக்கலாம். அப்படிலாம் கேட்காம இருக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுமா, எனக்கு சொல்லிக்கிறேன். சரி சரி, கேட்க மாட்டேன், சொல்லு. என்னால ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆமா. ஆனா கேளுங்கன்னு சொல்ற வரைக்கும் கேட்க மாட்டேன்னு என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. வேண்டாம்டா. சரி, அப்புறம் சரி சரி பண்றேன். நீயா அவனுக்கு கேளுன்னு சொல்ற வரைக்கும் அவன் நான் கேட்க மாட்டேன். போதுமா? அது மேல சத்தியம், போதுமா? போதும் போதும். இல்ல, அவர் என்கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. கூட இருக்குமா? இல்ல, அவர் பார்வையும் சரியா இருக்காது, அவர் பேச்சும் சரியா இருக்காது. என்ன சொல்ற? ஆமா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் பேசணும்னு அழுதுறதுக்கான காரணம் அந்த பையன் ப்ரப்போசல் மட்டும் கிடையாது. அப்புறம்? ப்ரப்போசல்னா நான் அண்ணா கிட்டே சொல்லியிருப்பேனே. என்ன? கூப்பிடாதீங்க, இப்பதானே சொன்னேன். சரி, நான் இதை கேட்கிறேன், சொல்லு. அந்த ஆள் ஒரு மாதிரி, எனக்கு அது வேண்டாம், விடுங்களேன். என்னன்னு சொல்லு. அந்த ஆள் என் மேல கோவமா இருக்கிறதுக்கான மெயின் காரணம் அந்த ஆளை அடிச்சிட்டேன். நீ அந்த ஆள் அடிச்சியா? ஆமா. ஒரு நாள் அவன் வேண்டாத வேலை பார்க்க வந்தான், அப்ப அடிச்சு. அந்த கோவத்துலதான் அவன் உன்னை எப்படி பழி வாங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லா வேண்டாத வேலையும் பார்க்கறான். உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி. அடிச்ச? அந்த ஆள் என்ன சொல்றது, அன்வான்டா ரூம்குள்ள வருவோம். வேண்டாமே, எனக்கு அது சொல்ல கூட அருவருப்பா இருக்கு. சொல்லுன்னு. இல்லைங்க, அவன் பார்வையும் சரியா இருக்காது, அவன் பேச்சும் சரியா இருக்காது. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தொடுவான். எனக்கு அந்த தொடுறது ஆக்வர்டா இருக்கும். மத்தவங்க தொடுறதுக்கும் ஒருத்தன் தப்பா தொடுறதுக்கும் வித்தியாசம் தெரியும்ல. அப்போ எதனால என்ன அப்படி இது பண்ணான்னு எனக்கு தெரியல. அவன் இன்டென்ஷன் தப்பானதா இல்ல என்ன தப்பாலாம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணுமா, என்ன காரணம்னே தெரியாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அவனை அடிச்சிட்டேன். அப்பதான் அவன் இது மாதிரிலாம் மிரட்டினான்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணானு நீங்க
அண்ணா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டீங்களா? ஸோ எனக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல. இதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். எனக்கு இதை பேச விருப்பம் இல்லை. இவ்வளோ நாள் தான் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்க போற எல்லாத்தையும் நீ. ப்ளீஸ் வேண்டாமே. எனக்கு இது நினைச்சு பார்க்க கூட பிடிக்கல. அம்மி வேண்டாங்க ப்ளீஸ். இப்படி பண்ணாத. அப்புறம் எனக்கு விஷயம் என்னதான் தெரியுது, எனக்கு புரியல. பண்ணான்னு சொல்லுன்றேன். எதுவும் எல்லாம் பண்ணல. ஆனா அது எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்ல தெரியும், என்ன பண்ணாலும் எனக்கு புரியுது, ஒழுங்கா சொல்லுங்க. போடாதீங்க. இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். நீ கோவப்படாத, சொல்லு. அவன் என்ன சொல்றது, அவன் பொண்ணுக்காக அப்படி பண்ணானா இல்ல நிஜமாவே அவன் தப்பானவனா எனக்கு அப்ப அது புரியல. அதுக்கப்புறத்துல இருந்து அவன் தப்பா பார்க்கல. ஆனா என்ன தப்பான பொண்ணுன்னு காட்டுறதுல மட்டுமே அவன் இன்டென்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கல. தெரியலம்மா. அவன் என்ன சொல்றது, அவனுக்கு பயந்துக்கிட்டே நான் ரூமோட லாக் கழட்டிட்டேன். அப்புறமா தான் ரிமோட்ல மாத்தினதே ரூமோட டோரை. இதை மாத்தும் போது அதையும் மாத்திட்டேன். அதனாலதான் ரூம் வந்து ரிமோட் ஆக்சஸ் வச்சேன். லாக் ஆக்சஸ் எடுத்துட்டு டக்குன்னு வந்து கதவு சாத்திட்டு பேசுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியா அவன் பாக்குறான்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவன் இன்ட்ரெஸ்டான தப்பா பார்க்கறானா இல்லைன்னா என்னை பயன்படுத்துறதுக்கு அதை பண்ணானா என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது நான் யார்கிட்ட சொல்றது, சொல்லலாமா வேண்டாவா, அதுவுமே எனக்கு புரியல. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நீங்களும் கேட்க தயாரா இல்லை. ஒரு நாள் அதனாலதான் கோவத்தை மீறி அவனை அடிச்சிட்டேன். அப்பதான் சவால் விட்டு, நீ ஆசைப்படுறத உன்கிட்ட இருந்து எல்லாம் பண்றேன், அதை எப்படி தட்டி பறிக்கணும்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் பாரு இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது அவன் அதுக்கப்புறம் மேலும் மேலும் அந்த பிஹேவியர் அதிகமா இருக்கவே நான் சரி சிவாவும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு சொன்னேன். ஆனா அவளுமே உனக்கு இதுதான் சரி, இப்படிதான் உனக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. எங்க அப்பா பண்றது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அவகிட்ட நீ சொன்னியா? யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியல. லாவண்யா கிட்ட எல்லாம் சொன்னேன்னா பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். அம்மா கிட்ட சொன்னாலும் அப்படிதான். அதனாலதான் சரி அவளே அவங்க அப்பா புரிய வைப்பா, பொண்ணு கேட்டா மாறுவாரு அப்படின்னு யோசிச்சு சொன்னேன். ஆனா அவளுமே அதை அட்வான்டேஜா எடுத்துதான் இது பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கு இன்னும் ஒரு பொண்ணே சப்போர்ட்னும் போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கூனி குறுக நிக்க வைப்பான். அதுக்கப்புறமா தான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு பயப்படக்கூடாதுன்னு தான் எதிர்த்து பேசினதுக்கு தான் அவன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான் இப்ப வரைக்கும். நான் பண்ணது தானே இப்படி பண்ணேன், என்ன அடிச்சல அப்படி சொல்லிட்டு தான் அவன் ஆகாஷை வெறுப்பேத்தி விட்டது. அந்த கிழவனுங்களை கூப்பிட்டு வந்து பொண்ணு பார்க்க வச்சு அந்த மாதிரி அவனால எந்த அளவுக்கு என்ன வெறுக்க வைக்கும், ஐ மீன் அது எப்படி சொல்றது, என்ன அதை அவன் காயப்படுத்துறதா நினைச்சு அவன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் நான் ஹர்ட் ஆகல. நான் போல்டா தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் என் பக்கத்துல வந்தா எனக்கு அது பிடிக்கல. அந்த பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. அது அருவருப்பா கோவமா தான் வரும். அதனாலதான் அவன் என்கிட்ட தனியா வரமாட்டான். தனியா வந்தா நான் திட்டிடுவேன், கத்திடுவேன், கையை ஓங்குவேன்னு அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட வாங்கிட்டே எல்லாம் நான் இல்ல நீ அடிச்ச. அடிச்சேன். அவனை தனியா பார்க்கும் போதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கேவலமா தான் திட்டுவேன். முன்னாடி இருந்தா மட்டும்தான் நான் திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க அப்புறம் அவங்க அண்ணனை இது பண்றேன்ட்டு ஏற்கனவே அவங்க கோவமா இருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த ஆள் அப்பதான் ஓவரா நடிப்பான். அவன் பேசுறது நமக்கு தெரியும் அது தப்பா பேசுறான்ட்டு. ஆனா அவனுக்கு அது புரியாது. அந்த இடத்துல வேற வழி இல்லாம அமைதியா போக வேண்டியதா இருக்கும். அவனை உண்டு பண்றாரு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, மறந்துடாத. விளையாடுறியா? சார் நான் கோவப்படல, நான் நார்மலா தான் பேசுறேன், புரியுதுல்ல? இங்க பாரு புச்சி, எனக்கு அப்பதான் சமாளிக்க தெரியல. அதுக்கப்புறம் நான் சமாளிச்சு பழகிட்டேன். அதனால எனக்கு இப்ப பயம் இல்லை. நான் அழுதுட்டு கூட சொல்ல பாரு இந்த விஷயத்தெல்லாம். நீ என்ன சமாளிக்க பண்றதுன்னு எனக்கு தெரியும். நிஜமாதான் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, தனியா நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ நான் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்ப என்னால எல்லாரையும் சமாளிக்க முடியும். நான் பயப்பட மாட்டேன் கோழையா, அவ்வளவுதான். என்னங்க பண்றீங்க? அதெல்லாம் நான் மட்டும்தான் காரணம் இல்ல. நான் ஒழுங்கு உன் கூடவே இருந்தோம், இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா. சரி பாஸ்ட் என்ன பண்ண முடியும், விடுங்க. எனக்கு தெரியும், இதை நீ என்ன சமாதானப்படுத்த சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, நிச்சயமா எனக்கு கோபம் இல்ல, வருத்தம் இல்ல, எதுவுமே இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். இந்த நிமிஷம் எனக்கு என்ன சொல்றது, அவன் பக்கத்துல இருந்தா எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான்.
அது பிடிக்காதே தவிர பயம் இல்ல எதுவுமே கிடையாது. புரியுதா? கண்ட்ரோலும் வச்சுட்டேன். அதுக்கு நான் தானே காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் இன்டென்ஷன் அவன் பொண்ணை இங்க சேர்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்றான். அவ்வளவுதான். இதனால உனக்கு என் மேல கோவம். உன் மேல ஏன் புஜ்ஜி நான் கோவப்பட போறேன்? இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா என் மேல உனக்கு ஒரு துளி கோவம் இல்லை, வருத்தம் இல்லை. அப்ப இருந்துச்சு உங்ககிட்ட பேச முடியலையேன்ட்டு. ஆனா அதை விட நீங்க தானே கஷ்டப்பட்டீங்க. அதனால எனக்கு உங்க மேல கோவம் இல்ல, வருத்தம் இல்ல. போதுமா? நிச்சயமா விட்டு போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது? நிச்சயமா. அப்படி போச்சு. மூஞ்ச மாத்து தங்கம். எனக்கு இந்த மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. இதுதான் இருப்பான் லைஃப் ஃபுல்லா. அப்போ எனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் பிடிக்கும் எப்படி இருந்தாலும். பிடிக்கும். அம்மா பிடிக்கும். என்ன அதிசயம், தடுக்கவே இல்லை. ஒரு கோவம் பண்ணுவீங்களா? ஆமா, அது விடுமா? ஒரே ஒரு அடி வச்சுட்டு ஒரு கோவம் போயிடும். வேண்டாம் சாமி வேண்டாம். அந்த பொண்ணு அடிச்சதே போதும். அதுல இவனை அடிச்சீங்கன்னா பொண்ணுன்றதுனால அதை லைட்டா அடிச்சிருப்பீங்கன்னு தெரியுது. வேண்டாம். வீட்டுல பிரச்சனை வந்துடும்பா. விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நானே அவனை அடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? அதனால வானமா தானே இருக்கான். அதுக்கு பரிசா நம்ம கல்யாணத்தை கொடுப்போம். போதுமா? ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கியே. வா போய் பண்ணிட்டு வரலாம். சின்ன புள்ள. நிச்சயமா தான் சொல்றேன். அதுக்கு பரிசு அதுதான். என்ன உனக்கு தண்டனை தண்டனை பார்த்து வரலாம் முதல்ல. நீங்க கோவத்தை விடுங்க. முடியாது, கோவமா தான் இருப்பேன். கோவமான புருஷன் வேண்டாம். அப்போ நான் வேண்டாம். செஞ்சிட்டு இருக்க புருஷன் தான் வேணும். ஒரு இருக்க புருஷனுக்கு வேண்டாம். உனக்கு எனக்கு என்ன கொஞ்சிற புருஷன் மட்டும்தான் வேணும்னு. சரி, கோவம் போட மாட்டேன். எப்படி மூஞ்சி இவ்வளவு உருஷன் வச்சுக்கிட்டு இந்த டைலாக் சொல்றீங்க? கொஞ்சம் மாத்துங்க. அப்படியே சொல்லி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பயந்துட்டோ வேற எந்த ரீசனுக்காகவும் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. நீங்க இப்படி கிறுக்கா மாறுவீங்கன்றதுனால மட்டும்தான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருக்கா? பின்ன உருன்னு இருக்கீங்க. எனக்கு உருன்னு இருக்கிறது வேண்டாம். சாரி, என்னால தானே கஷ்டம் உனக்கு. கொஞ்சம் மாத்துங்க. அப்புறமா மற்ற கதை பேசலாம். சரி, குறைச்சிக்கிறேன். எல்லாம் மாறுங்க. சரி, சாரிடா, எனக்கு தெரியாது உனக்கு இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்கும்ட்டு. சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை குட்டிமா. சாரி 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 சாரி. சாரி கேட்டீங்க கடிச்சிடும் பார்த்துக்கோங்க. குறைச்சிக்கோ. என் சின்ன புள்ள. இந்த விஷயம் சின்ன பிள்ளைய இருந்துக்கலாம். ஜாலியா வந்தோம். இப்படி மூட் அவுட் ஆகலாமா? அது மைண்டுக்குள்ள கார் மட்டும்தான் ஓடணும். இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நான் குறைச்சா சா, அப்பா அதுதான் ஓடும். இதுல இருந்து அது காரியத்தை சாதிக்கிறதுல குறியா இருக்குப்பா. அப்படிதான். சரியா தர மாட்டேன். நீ தந்தாதான் நான் இதெல்லாம் மறப்பேன். நீங்க மறக்கவே தேவையில்லை. அப்ப கூட உனக்கு தந்துடாது. வர வர சரியே இல்லை. ரொம்ப பேட் பாயா மாறிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இதுல பேட் பாயா இருக்கிறதுல தப்பே இல்லை. சே, நாட்டி பாய். பரவாயில்ல, நான் நாட்டி பாயாவே இருந்துக்கிறேன். நாட்டி பாயா தான் இருக்கணும். போதும். டாபிக் எங்கேயோ கொண்டு போறீங்கன்னு தெரியுது. நான் உனக்கு கேட்கட்டுமா? ஏழுமா? அப்போ இதனாலதான் எனக்கு நீ பயந்தில்ல. அன்னைக்கு உனக்கு பேனிக் ஆச்சு. என்னைக்கு? புரியும்னு எனக்கு தெரியும். ஏற்காடுல அன்னைக்கு நான் ரெடி பண்ணி வச்சதை பார்த்து நீ பயந்ததுக்கான காரணம் நான் ஏற்படுத்தி வச்ச பயம் தானே. அது நீ சொல்ல கோவப்பட மாட்டேன். ஆமா. எனக்கு உடனே அவன் தான் ஞாபகம் வந்தான். சாரி, நானும் உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு எனக்கு தெரியாதுல்ல. இல்ல, நானும் அவனை மறக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வகையில அவனை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, சோ என்னால அதை மறக்க முடியல. வீட்டை விட்டு தெத்திடலாமா? அந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகுமா? எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும்? வேணா தனியாக ஒரு வீடு பார்த்து கொடுக்கலாம். ஒரு வீடை வாங்கி கூட கொடுத்துடலாம். ஏமா? இங்க இருந்துட்டு போட்டோம். இல்லைன்னா உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதுக்கு அவங்க சந்தோஷம் அவங்க நிம்மதினு யோசிக்கிற? உலகமே அவங்க அண்ணன் தான். அவன் அவளை கேடு கெட்டு திரியிறான். அவங்க மேல பாசமே இல்லாம வெறும் நடிக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிவா, அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன். அவங்க உலகமே அவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு அப்புறமா தான் மத்த எல்லாருமே. இன்னும் தெரியட்டோன்ற வலிக்கட்டோன்ற. விடுங்க, அது தானா தெரியட்டும். நம்ம எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு? அப்ப நீ பயந்துட்டே இருப்ப லைஃப் ஃபுல்லா. நான் தான் பயப்படலையே. அப்ப திருப்பி எங்க போறீங்கன்னு தெரியும். பிச்சு விடுவேன். தானே. அது டைம் கொடுங்க, அதுவும் மாறும். என்ன கூட இருப்பேன் நீங்க. கேட்டேன் உடனே என்ன கார்னர் பண்ணாரு. எனக்கு வேண்டாம், போதுமா? அப்ப வேண்டாம். உசுப்பிட்டுவ, அப்புறம் நான் மாறுவேன், அப்புறம் அழுவேன். தேவை எனக்கு இதெல்லாம்? ஐயோ, அப்படின்னு லூசு பேக்கிட்டாலும். வேண்டாம். நீ ஒரு மாதிரிப்பா பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நான் தான் மண்டி பிச்சுக்கணும். எனக்கு தேவையா? இது
நீ ஏன் நானா? சரி நான் இருந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்கு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. கொடுக்குற அன்னைக்கு தடுத்தன்னு வைக்கேன். கொடுங்க, ஒரு நாள் வரும், அன்னைக்கு வச்சு விளாசுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நிஜமா நிஜமாதான். அவ எத்தனை நாள் கஷ்டப்படும்போது தோணுச்சு, ஸோ ஒரு பொண்ணு அடிச்சிட்டோமேன்னு. ஆனா எப்போ இது தெரிஞ்சு இதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னாலும் அவளையும் நாள் போடாம போயிட்டேன்னு யோசிக்கிறேன். இதோ திருப்பி வேண்டாத வேலை ஏதாவது பண்ணிடாதீங்க. மாட்டேன், உனக்கு வா கொடுத்துட்டேன்ல. போய் உங்க அன்னிக்கிட்ட கூட சொல்லல. ஆமா, அவங்க தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த பயம்தான். உங்ககிட்ட மறைக்கணும்ட்டுலாம் இல்லை. அப்போ என்கிட்ட மட்டும் உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், அந்த டிக்கெட்டுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதான் விஷயம். என்ன உங்களை பார்த்தா நான் அடங்கிடுறேன்ட்டு என்ன மட்டும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதானே? ஆமா. சரி, இதை நம்ம மறக்கணும், மறக்கவே. நான் எப்படி மறக்க வைக்கிறீங்களா, மந்திரவாதியா? ஆமா, நீ மந்திரம் பத்தி தான், மந்திரம் போட்டாலும் மறப்பேன். போர் புரிஞ்சது. இல்ல அதான் ஏங்க கூடாது சொன்ன, நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறல. இதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு. பிச்சு பிச்சு. பரவாயில்ல, பிச்சுக்கோ, கொடுத்துட்டு பிச்சுக்கோ. எங்க முடியுமா முடியாதா? முடியும் முடியும். வந்து சேர்ந்ததா ஆதி காதல் வந்தது. என்ன அவ்வளவுதானா? போதும் போதும், அதான் பல்ப் எரியுதுல, அப்புறம் என்ன? இருந்தாலும் பிச்சு பிச்சு. அப்படி யோசிக்க கூடாது, புரியுதா? கிட்ட ஃபுல்லா சொன்னியா இல்ல ஏதோ மறைச்சு வச்சிருக்கியா? என்ன ஏன் அப்படி பாக்குற? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு டீப்பா சொன்ன மாதிரி தோணலையா, அதான் கேட்டேன். என்ன டீப்பா சொல்லல? இல்ல, அவன் மிஸ்பிஹேவ் பண்ணானா இல்லையா? அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கேக்குது பாரு. பிரிச்சுட்டு இருக்குது வேற விஷயத்துக்கு, என் மண்டக்குள்ள அது ஓடுறதுனால அதுதான் இருக்கும். இருக்கும் இருக்கும். நான் சொல்றேன்ல, இந்த டார்ச்சர் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு ரூடா மாறிட்டான். அவன் என்ன தப்பான இன்டென்ஷன்ல பார்த்தானான்னு எனக்கு நிஜமா அப்ப தெரியல, என்னால அப்ப கெஸ் பண்ண முடியற அளவுக்கு எனக்கு அப்ப அறிவு இல்லை, உங்களுக்கு புரியுதா? அதனால அவன் என்ன தப்பான இன்டென்ஷன்ல பார்த்தானா, இல்ல அப்படி பண்ணி என்னை பயன்படுத்தினானா, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த நிமிஷம். அது அவனே வாயை திறந்தாதான் தெரியும். என்னை தப்பா டச் பண்ணா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் பார்வை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான்ல, அது அருவருப்பா இருக்கும். ஒரு மாதிரி பக்கத்துல வந்து இடிச்சுக்கிட்டு உட்காருவானா, அது எனக்கு பிடிக்காது. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அப்புறம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவன் பண்ணது வந்து நிஜமா அவன் தப்பா ட்ரை பண்ணாதான் வந்தான், ஆளே இல்லாத வீட்டுல இருக்கும் போதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த வீட்டுல தனியா இருக்க பயந்தேன். என்ன சொல்ற? இப்படி மாறுச்சுன்னு வைங்களேன். அது மாறாது. ஆமா, அப்பதான் அடிச்சேன்ல, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அப்புறம் அவன் இன்டென்ஷன் வந்து என்ன நான் அப்படி பண்ண அருவருக்க ஃபீல் பண்றேன், அப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றதுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா தான் நான் முறைக்க ஆரம்பிச்சிட்டேன். பயந்து நடுங்கினாலும் வேலைக்கு ஆகாது, அவனை எத்தே ஆகணுன்றதுனால மத்தவங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணினாலும் தனியா இருக்கும்போது ரியாக்ட் பண்ணிடுவேன். அதனால அவன் தனியா இருக்கும்போது என்கிட்ட வரமாட்டான், மத்தவங்க இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பண்ணுவான். அவன் எப்படின்னா தனியா மாட்டினானா அப்ப நான் திருப்பி வச்சு செஞ்சிருவேன். சாரி. போதும், நடந்துச்சுல, இதுக்கப்புறம் என்ன சாரி சாரின்ட்டு. உன்கிட்ட பேசியிருக்கணும், உன்னை அவாய்ட் பண்ணிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மாத்த முடியாது, இதை நான் பல வாட்டி சொல்லிட்டேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ உன்னை வச்சு செய்யறத அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, தடுக்க மாட்டேன். சிவா அடிச்சிங்களே, என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பீங்க. சரி, இவன் அடிக்கும் போது தடுக்க மாட்டேன். அது போதும், அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கு, உன் பொண்ணையும் வச்சு செய்யறதுக்கு. சரி சரி, உங்க க்ரஷ் என்ன சொல்றாங்க? டாண்டி ஓட விட்டு அடிச்சிடும் பார்த்துக்கு. ஓட விட்டதுக்கு அப்புறம் இப்படி அடிப்பீங்க? நான் ஓடி போயிடுவேன்னு. என்கிட்ட இருந்து கைண்டிக்கு இருந்தா தான் என் பொண்ணாட்டி கம்ப்யூட்டர் ஆர்வம் ஆச்சு, பிச்சுக்கிட்டுல ஓடுவா. ஆமா, அப்படித்தான் ஓடுவேன். அப்புறம் போதும் போதும், ஒன்னு ஒன்னுட்டு 3 வாங்கிட்டீங்க. அது உங்களுக்கு 3 கணக்கு. இல்லையா பின்ன? எல்லாம் 3 கிடையாதுமா, செல்லாது செல்லாது. என்ன இன்னும் இந்த அண்ணா அண்ணிய காணோம்? என்ன உடனே டேக் டியூஷன் எடுத்துரு. கேரளாக்கு போட் ஹவுஸ் வரதானே, போலாமா? 1 வீக் பிளான் போட சொல்லியிருக்காங்க. ஆமே, 1 வீக்கா? முடியாது பட்டு. நான் தான் சொன்னல, ஆன்லைன் கிளாஸ் நான் பாத்துக்கிறேன். ட்ரிப்புக்கு வந்துட்டு போன்லயே இருப்பேன், எனக்கு புரியல. இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கோ, ஆன்லைன் கிளாஸும் பார்த்துக்கோ, இல்ல ஆடியோல கேட்டுக்கோ, புரியுதா? இதுல கூட கேட்டுக்கலாம். கிளாஸும் ரெக்கார்டர்ல வைக்கிறேன். ஆண்டாமே. எங்க வா, சொல்றது கேளு. எல்லாவும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். அதுவும் ஃபுல்லா இல்ல, வெறும் அலப்பி ஆலப்புழா மட்டும்தான், புரியுதா? நான் ஒன்னும் சொல்ல. ஒன்னும் சொல்ல வேண்டாம். பண்ணாதீங்க.
கேளு புரியுதுல. புரிஞ்சுது. போட் ஹவுஸ் நமக்கு தனி ரூம் போடுவேன். ஏங்க முதல்ல இந்த தனியா தனியான்றதை நிறுத்துங்க. அதெல்லாம் தடுக்கக்கூடாது புரியுதுல. ஏங்க எப்படிங்க உங்க ரூமுக்கு வர முடியாதுன்னா சீக்ரெட் வேவ் இருக்கதா என்ன? இல்ல நம்ம வீடா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் புரியுதுல. சாமி புரிஞ்சுது. அப்புறம் எனக்கு நியூ மாடல்ல இருக்க போட் ஹவுஸ்லாம் வேண்டாம். ஓல்டு மாடல்ல இருந்திருக்கும்ல, ட்ரெடிஷ்னலா ஆதி காலத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஐஃபையா உள்ளே இருக்கிறது எனக்கு அப்படிலாம் வேண்டாம். சரிடா போட் சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். ம் எங்க போறதுன்னு முடிவு பண்ணல, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுக்கலாம் ஓகேவா. ஓகே ஓகே. அப்புறம் இன்னும் இல்ல. இன்னொன்று இருந்தா நல்லா இருக்கும். இருக்கும் இருக்கும். ஏமாத்து கோழி ஏமாத்தி ஏமாத்தி வாங்குறதே வேலையா வச்சிருக்காரு. ஒரு நாள் தான் எனக்கே கிடைக்குது, அதை விட்ட சொல்றியா? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா. என் பொண்டாட்டி எனக்காக மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தா. இருந்துச்சா? லைட்டா அப்செட் ஆச்சு, ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ஜாலியா ஆயிடுச்சு. சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். பாரு நிஜமா தான் சொல்றேன். தெரியும். என்ன தெரியும்? இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவ புருஷன் சந்தோஷமா இருக்கிறது தான், அவனை சந்தோஷமா பாத்துக்கிறது தான். அப்ப இது உங்களுக்கு தெரியும். தெரியும். அப்புறம் ஏன் லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றீங்க? அதை நான் உன்கிட்ட ஃபாரின்லயே சொல்லிட்டேன். ஓ அதனால ஆமா, அப்படி கேட்டா ப்ரூஃப் பண்ணு. இப்ப லைஃப் ஃபுல்லா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, நான் கேட்ட மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேடி கேடி. பரவாயில்ல, கேடியாவே இருந்துக்கிறேன். காஞ்சிபுரம் ஷாப்பிங் கேன்சல் பண்ணலாம் பிளான் போட்டோமே. இது எப்படிங்க முடியும்? போலாம், நான் படம் எடுத்து கொடுக்குறேன் வாங்கிக்கிறியா? இங்க இருக்கிற ட்ரெஸ் போதாது. சரி. நீங்க எப்படியும் சாரி கட்ட விட போறது இல்ல, அப்புறம் சாரி எடுத்து வச்சு என்ன பண்ண? எனக்கு வேண்டாம். வீக்கோ அப்புறம் கண்ணி கொடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. அடுத்தவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா ஓகே, அதை யூஸ் பண்ணிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க எடுத்து கொடுத்தது எப்படி நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது? நான் எடுத்து கொடுத்தது கொடுக்க மாட்டேன். அது எப்படி முடியும்? என் புருஷன் எடுத்தது எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். பாரா, நான் உண்மையை தான் சொல்றேன். அதனால சாரிலாம் வேண்டாம். சாரியே வேண்டாவா? இங்க 1 2 சாரி கொடுக்கறத நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். பட்டு புடவைல காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டு தாவணி எடுத்துடலாமா? ஆட விட்டு அடிக்க போறேன் பாருங்களேன் உங்களை. கிட்ட காசு வேஸ்ட் ஆனா தயவுசெய்து என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அதை அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணியாவது வைக்கிறேன். அவ்வளவுதான், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா போச்சு. திருப்பி ஃபிக்ஸட்ல போட்டுருவேன். ஃபிக்ஸட்ல போட்டுருவேன். ஆமா, போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபிக்ஸட்ல போட்டு விட்டுருவேன் பாத்துக்கோங்க. அப்புறம் ஆரம்பிச்சோன்னு தான் கிடைக்கும். நடுவுல கை செலவுக்கு கேட்டீங்களாலும் தரமாட்டேன். என் பொண்டாட்டி சேலரி இருக்கு, அதை யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளவுதானே, எடுத்துக்கடி பட்டு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? சரி சரி. அப்புறம் இது இல்ல, படுக்கலாம் வாங்க. அவங்க வந்துருவாங்க, வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு படுத்துக்கலாம் ஓகேவா? ஓகே ஓகே. புக் பண்ண போறீங்க? இரு வரட்டும், டிக்கெட்டுங்க வரட்டும். எத்தனை டிக்கெட்டுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எடுத்த கார். சரி சரி. வர இதுக்கும் டைம் போகாதுல்ல, அதனால இன்னும் உனக்கு கொடுக்குறது. பிச்சு பிச்சு. பரவாயில்ல, பிச்சுக்கும் நான் தான் சொல்லிட்டேன். நான் மெசேஜ் பண்ணி வர வைக்கிறேன். நம்பிட்டாங்க, வர்றாங்க போதுமா? கொஞ்ச நேரம் கூட புருஷன் கூட வந்துடாத. சரி புருஷ், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டால பட மாட்டேன். லவ் யூ பிச்சி. லவ் யூ குட்டிமா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. போதும் போதும் உங்க ஃப்ளைங் கிஸ். கரெக்ட், ஃப்ளைங் கிஸ் வேண்டாம், டேரக்டா கொடுத்துருவா. போதும். அவங்க வராங்களான்னு பாருங்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். சரி சரி, ஓடிடாத இரு. பயம் இருக்கட்டும். ஆ? இல்ல, கது திறக்கிற சவுண்ட் கேட்குது அவங்க வராங்கன்னு. சரி சரி.